அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னு சொன்னால் ரெண்டாவது விசை உண்டு நம்ம இருக்குது. அதாவது ரெண்டாவது ஒரு அதாவது சமாந்தர விசைகளில் ரெண்டாவது விசைகள் உண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால் நிகர்த்தா சமாந்தர விசைகள். நிகர்த்தா சமாந்தர விசைகள் அதாவது சமாந்தரம் ஒரே திசையில் சமாந்தர விசைகள் தான், ஆனால் ஒரே திசையில் இருக்காது. சமாந்தர விசைகள் தான், ஆனால் ஒரே திசையில் இருக்காது. வெவ்வேறு திசைகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோல் ஒன்றை வரைகிறேன். சரியா? கோல் உண்டு. ஸோ இதில் இப்படி ஒரு கொஞ்சம் கீழே கொடுக்குறேனே. ஸோ இதில் இப்படி ஒரு விசை தொழிற்படுது. அதாவது F1 கொஞ்சம் F1 என்றதும் F2 என்றதும். சரியா? F1 என்றதும் F2 இதுதான் F2. சரியா? இப்போ நான் கேட்குறேன், இதான் நிகர்த்தா சமாந்தர விசைகள். அதாவது இரண்டு சமாந்தர விசைகள் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் தொழிற்பட்டுச்சுன்னு அது நிகர்த்தா சமாந்தர விசைகள். சரியா? என்ன நிகர்த்தா சமாந்தர விசைகள் அப்படியாக கூறப்படும். நான் கேட்குறேன், இந்த F1 என்ற விசையினதும் இந்த F2 என்ற விசையினதும் விலையில் இந்த இந்த F1க்கும் இந்த F2க்கும் இடையில் இந்த F1க்கும் இந்த F2க்கும் இடையில் இருக்குமா? திரும்ப சொல்கிறேன், இந்த F1 என்ற விசைகள் இந்த F1 என்ற விசையினதும் இந்த F2 என்ற விசைகளினதும் விலையில் இருக்கா இல்லையா? அந்த விலையில் இந்த F1க்கும் இந்த F2க்கும் இடையில் இருக்குமான்னு கேட்குறேன். இருக்குமா இல்லையா? அதாவது இந்த F1 என்ற விசையினதும் F2 என்ற விசையினதும் விலையில் இருக்குந்தானே. இரண்டு விசைக்கும் ஒரு விலையில் இருக்குந்தானே. ஸோ அதில் விலையில் இந்த F1க்கும் F2க்கும் இடையில், அதாவது இந்த தானத்தில் ஏதாவது இருக்குமா, இடையில் இருக்குமான்னு கேட்குறேன். இடையில் இருக்குமா இருக்காதா? இருக்கும் என்று சொன்னால் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இடையிலான இருக்கும் என்று நினச்சா அதை பற்றி திருப்பம் எடுத்தால் திருப்பம் வரப்படா. உண்மைக்கும் அதானே நம்ம எங்கேயும் பார்த்தோம். நிகர்த்த சமாந்தர விசைகள் திருப்பங்கள் பூச்சி தானே. ஏன்னா நிகர்த்த சமாந்தர விசைகளில் இடையில தான் விலையில் வரும். லொஜிக்கலாக இடையிலாம் விலையில் வரும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு விசை திருப்பம் என்ன வருது? பூச்சியம் வருதா இல்லையா? அப்போ ரெண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் விலையில் இருக்குன்னு சொன்னால் அந்த விலையில் பற்றி திருப்பம் எடுத்தால் திருப்பம் பூச்சியமாக வரணும். கட்டாயம் பூச்சியமாக வரணும். சரியா? கட்டாயமாக அதாவது திருப்பம் விலையில் திருப்பம் பூச்சியமாக வரணும். நம்ம இங்கே நிகர்த்த சமாந்தர விசைகளில் இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடையில் தான் விலையில் இருக்கும். ஸோ விலையில் திருப்பம் என்னவாக இருந்துச்சு? பூச்சியமாக இருந்துச்சா இல்லையா? பூச்சியமாக இருந்துச்சு. அப்போ ரிவர்ஸில் யோசிங்கோ. எப்படி என்று சொன்னால், அப்போ ரெண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் அதனுடைய விலையில் வருதுன்னு சொன்னால் அந்த விலையில் பற்றி திருப்பம் எடுத்தால் அந்த திருப்பம் எப்படி இருக்கணும்? பூச்சியமாக இருக்கணும். பூச்சியமாக கட்டாயம் இருக்கணும். ஏன்? இங்கே பாருங்கள், பூச்சியமாக தானே இருக்குது. நிகர்த்த சமாந்தர விசையில் பார்த்தோம். அதாவது A என்ற B என்ற அதாவது 40 × 60 இடையில் 6 இருக்குது. அதாவது இடையிலான அதுக்கு இடையில் தான்
என்ன இருக்கும், அதனுடைய விலையில் தொழிற்படும். ஸோ அந்த விலையில் தொழில் அந்த விலையில் பற்றி திருப்பம் எடுத்தால் என்ன வரும், திருப்பம் பூஜ்ஜியம் தானே. அந்த விலையில் பெரிய விசைக்கு சார்பாகத்தானே இருக்கும். ஸோ அந்த திருப்பம் எடுத்தானே பெரிய விசைக்கு சார்பாக இருக்கும். ஸோ அது திருப்பம் எடுத்தால் பூஜ்ஜியம் தானே. பூஜ்ஜியமா இல்லையா, பூஜ்ஜியம். விளங்குதா? அப்போ இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் திருப்பம் இருக்கண்டா, இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் அந்த ரெண்டு சமாந்தர விசைகளினுடைய விலையுள் அந்த ரெண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் இருக்குது அப்படி என்று சொன்னால் அந்த விலையுள் பற்றி திருப்பம் எடுத்தால் அந்த திருப்பம் என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். விலையுள் பற்றி திருப்பம் எடுத்தால் திருப்பம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் அச்சமாந்தர விசைகளினுடைய விலையுள் இருக்குமே ஆனால், அதாவது ஆர் இருக்குமே ஆனால், அந்த விலையுளை பற்றி திருப்பம் எடுக்கும்போது திருப்பம், அதாவது விலையுள் திருப்பம், சரியா, விலையுள் திருப்பம் எப்படி இருக்கணும், பூஜ்ஜியமாகத்தான் வரணும். விலையுள் திருப்பம் பூஜ்ஜியமாகத்தான் நிற்கும். அதாவது இப்படி வாரதும் ஒன்றை ஒன்று மோதி, ஸோ எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். விளங்குதா? விலையுள் திருப்பம் பூஜ்ஜியமாகத்தான் நிற்கும். அப்போ என்ன அர்த்தம், இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் அதனுடைய விலையுள்கள் இருக்கும் என்று சொன்னால், இரண்டு சமாந்தர விசைகளுக்கு இடையில் அது ரெண்டினுடைய விலையுள் இருக்கும் என்று சொன்னால், அந்த விலையில் பற்றி திருப்பம் எடுத்தால், அதாவது விலையில் பற்றி திருப்பம் எடுத்தோம் என்று சொன்னால் விலையில் திருப்பம் என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்போ ரிவர்ஸில் யோசிங்கோ, இது ரெண்டுக்கும் இந்த F1க்கும் F2க்கும் இடையில் விலையுள் திருப்பம் இருக்குது என்று நீங்கள் சொன்னீங்க அப்படி என்று சொன்னால், இப்படி இருக்குன்னு வைங்களேன் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் விலையுள் திருப்பம் என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். விளங்குதா? இந்த ரெண்டு விசைகள், அதாவது F1க்கும் F2க்கும் இடையில் அதனுடைய விலையில் அதுக்கு இடையில் தான் இருக்கும். அதனுடைய விலையில் ஆறானது அதுக்கு இடையில் தான் இருக்கும். நான் போட்டிக்கிற மாதிரி அதுக்கு இடையிலான் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆரை பற்றி திருப்பம் எடுக்கும்போது, அந்த ஆரை பற்றி, அதாவது அந்த விலையிலை பற்றி திருப்பம் எடுக்கும்போது அந்த திருப்பம் வந்து எப்படி வரணும், அந்த திருப்பம் வந்து பூஜ்ஜியமாக வரணும். அந்த திருப்பம், அதாவது அதில் விலையில் திருப்பம், அதாவது இதுக்குரிய திருப்பமும் ரெண்டும் சமனாக வந்து பூஜ்ஜியமாகணும். விலையில் திருப்பம் பூஜ்ஜியமாகணும். அதானே விஷயம். அப்படிங்க பூஜ்ஜியமாகுமா என்று கேட்குறேன். திரும்ப சொல்கிறேன், என்னென்னு சொன்னால், F1க்கும் F2க்கும் இடையில் இருக்கிற, அதாவது F1 என்ற விசையினதும் F2 என்ற விசையினர், அதாவது இந்த ரெண்டு விசைங்க F1, F2 என்ற விசைகளினுடைய விலையில் விசையானது F1க்கும் F2க்கும் இடையில் இருக்கும் என்று நீங்கள் சொன்னால், அந்த விலையில் பற்றி திருப்பங்கள் எடுத்தால் அந்த விலையில் திருப்பம் பூஜ்ஜியமாக வரணும். விளங்குதா? ஸோ இங்கே பூஜ்ஜியமாக வருமா, நடுவுலைக்கென்று சொல்கிறீங்க, சரி. ஸோ பூஜ்ஜியமாக வருமா, நல்லா பாருங்கள், பூஜ்ஜியமாக வருமானு கேட்குறேன். இவர் எங்கால திசை, இந்த F2 எங்கால திசை தானே, F1 எங்கால திசை இதானே, இதை பற்றி தானே திருப்பம் எடுக்க போகிறோம். திருப்பம் எடுத்தால் இங்கால திசை. ஸோ ரெண்டும் ஒரே திசை, ரெண்டும் என்ன திசை, வலஞ்சுழியான திசைகள். அப்படின்றா என்ன, திருப்பம் பூஜ்ஜியமாக வருமா, அதாவது விலையில் திருப்பம் பூஜ்ஜியமாக வருமா, வராது. விலையில் திருப்பம் பூஜ்ஜியமாக வருமா, வராது. அப்படி வராட்டி அந்த ரெண்டு விசைகளினுடைய விலையில் அந்த ரெண்டு விசைகளுக்கு நடுவில் இருக்குமா, அந்த ரெண்டு விசைகளுக்கு இடையில் இருக்குமா, இருக்காது. அப்போ எங்கே இருக்கும், வெளியில் தான் இருக்கும். விளங்குதா? சொன்னது பட்டிச்சா படணும். விளங்குதா? நாங்கள் பார்த்தோம், இரண்டு விசைகளுக்கு இடையில் வந்து, அதாவது இரண்டு விசைகளுக்கு இடையில் அதனுடைய விலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விலையில் பற்றி திருப்பம் எடுத்தால் அந்த விலையில் திருப்பம் பூஜ்ஜியமாக வரணும். விலையில் விசை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விலையில் விசையை பற்றி திருப்பம் எடுத்தால் அங்கே இருக்கிற விலையில் திருப்பங்கள் பூஜ்ஜியமாக வரணும். அதான விஷயம். ஸோ இந்த விசைக்கும் இடையில் நீங்கள் விலையில் திருப்பம், அதாவது விலையில் விசை, இது ரெண்டு விலையில் விசையிலும் இதுக்கு இடையில் தான் இருக்கும் என்று சொன்னால் அது பற்றி திருப்பம் எடுத்தால் அந்த திருப்பம் பூஜ்ஜியமாக தானே வரணும். ஆனால் இங்கே பூஜ்ஜியம் வருமா, இப்போ இதை பற்றி நான் திருப்பம் எடுக்கிறேன் F2க்கு. ஸோ இப்படி வருமா இல்லையா, இப்படி சுற்றும். ஸோ எங்களை திசை வலஞ்சுழியான திசை. ஸோ இதை பார். ஸோ இது வந்து என்ன திசை, இந்த விலையில் பற்றி தான் திருப்பம் எடுக்க போகிறேன். ஸோ இந்த திருப்பம் எடுத்தாண்டா இது வந்து இங்கல திசையா இல்லையா. ஸோ எங்களை திசை. ஸோ இதுவும் வலஞ்சுழி. அதாவது இந்த F2ஆல் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் வலஞ்சுழி, F1ஆல் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் வலஞ்சுழி. அப்போ ரெண்டும் வலஞ்சுழி. ஸோ வலஞ்சுழி வேண்டா என்ன, திருப்பம் பூஜ்ஜியமா இல்லை. உதாரணத்துக்கு இந்த F2 வைக்கிறது வந்து X2 என்று வைக்கிறேன்.
ஸோ இதை x1 என்று வைக்கிறேன். வச்சுன்னு சொன்னால் திருப்பம் என்ன, விலை திருப்பத்தை ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ f1 இன்ட்டு x1 எங்களை திசை என்ன திசை இது, வலஞ்சுழி, ப்ளஸ் f2 இன்ட்டு x2 வலஞ்சுழி. ஸோ என்னப்போ ஒரு பெருமானம் கொண்டு வருமா இல்லையா, என்ன எல்லாம் வலஞ்சுழியானே. ஸோ விலையில் திருப்பம் வரும், அதாவது திருப்பம் வரும், விளங்குதா, திருப்பம் வரும். ஸோ அப்போ இடையில் அப்போ திருப்பம் வாரண்டு என்ற பட்சத்தில் f1க்கும் அதாவது f1, f2 விலையில் விசை இந்த f1க்கும் f2க்கும் இடையில் இருக்குமா, இடையில் இருக்காது. அப்போ எங்கே இருக்கும், வெளியில் தான் இருக்கும். சரியா, அதனுடைய விலையில் வெளியில் தான் இருக்கும். சரியா, அதனுடைய விலையில் வந்து வெளியில் தான் இருக்க போகுது. ஓகே, விலையில் வந்து வெளியில் தான் இருக்கும். சரியா, அப்போ எங்கே இருக்குது, விலையில் எங்கே இருக்குது. உதாரணத்துக்கு இப்படி இது என்ன f1, இப்படி என்ன f2, அதாவது f2, இப்படி என்ன விலையில் இப்படி வெளியில் தான் இருக்க போகுது. இது f1, இது f2, இதுக்கு வெளியில் தான் அதனுடைய விலையில் இருக்க போகுது. சரியா, நான் இப்போ இந்த விலையில் பற்றி திருப்பம் எடுப்போம். இந்த விலையில் பற்றி வெளியில் இருக்கிற திருப்பம் பற்றி விலையில் எடுப்போம். இப்போ f2க்குரிய அந்த தூரம் வந்து x2 இந்த தூரம். சரியா, இந்த தூரம் வந்து இவ்வளவு வந்து x1. ஸோ அப்போ என்ன வரும், திருப்பம் எடுப்போம். திருப்பம் என்னவாக இருக்க போகுது, விலையில் திருப்பம் 0 இருக்குது. நீங்கள் எப்படி இந்த f2 x2ஆல் ஏற்படுத்தப்படுற திருப்பம் இங்கால திசை, இதால் ஏற்படுத்தப்படுற திருப்பம் அதாவது f1 x1ஆல் ஏற்படுத்தப்படுற திருப்பம் இங்கால திசை. ஸோ ரெண்டு ஒன்று கொண்டு மோது சமனாகிருமா இல்லையா, திருப்பங்கள் அங்கே ரெண்டு திருப்பங்களும் ஒன்று கொண்டு சமன். ஆகவே விலையில் திருப்பம் 0 இருக்கும். விலையில் திருப்பம் இங்கேயும் விலையில் திருப்பம் என்ன இருக்கும், 0 இருக்கும். அதே விஷயம் தான் மேலுக்கு அந்த நிகர்த்த சமாந்தர விசைகள், அதாவது நிகர்த்த சமாந்தர விசையில் விஷயம் தான் இங்கே. சரியா, ஸோ ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. ஓகே, இப்போ நான் விலையில் திருப்பம் எடுக்கிறேன். சரி, அதை போடலே. ஸோ f1 இன்ட்டு x1 எங்களை திசை வலஞ்சுழி, ப்ளஸ் f2 இன்ட்டு x2 எங்களை திசை இடஞ்சுழியான திசை. ஸோ f1 இன்ட்டு x1 வலஞ்சுழியை நான் கருதினேன்னு சொன்னால் மைனஸ் வரும், f2 இன்ட்டு x2. ஸோ இது என்ன 0 இருக்கும். சரியா, 0 இருக்கும். ஓகே, என்னடா திருப்பங்கள் சமன், விசை சமன் இல்லை, திருப்பங்கள் சமன். ஸோ இந்த f2 x2 நான் இங்கே எடுக்கிறேன். f2 x2 நான் இங்கே எடுக்கிறேன். f2 x2 சமன் என்ன, f1 x1. ஓகே, இப்போ f2 இன்கீழ் f1 சமன் x1 இன்கீழ் x2, x1 இன்கீழ் x2 இருக்கும். தான் என்ன விகிதமாக இருக்க, அதாவது இப்போ அதாவது அதே மாதிரி தான் 2 1 1 2. அதாவது இது f2க்குரியது, இது f1க்குரியது. விளங்குதா, f2க்குரியது f1க்குரியது. இது என்ன தூரத்துக்குரியது, தூரத்துக்குரியது. சரியா, இங்கே விசை வந்து பெரிதாக இருந்தால் தூரம் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். விசை 2 மடங்குன்னா தூரமோடு 1 மடங்கு. விசை வந்து சின்னதாக இருந்தால் f1 என்றது சின்னதானே, f1 என்றது சின்னது, தூரம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். அதாவது விசை 1 மடங்குன்னா தூரம் 2 மடங்கு இருக்கும். அதாவது விலையில் தொழிற்படுற தூரம். இல்லைங்கதா, அப்போ இங்கேயும் என்னதான், இங்கேயும் அதே தான், பெரிய விசைக்கு சார்பாகத்தான்
பெரிய விசைக்கு சார்பாகத்தான் விளையில் தொழிற்படும். பெரிய விசைக்கு சார்பாகத்தான் விளையில் தொழிற்படும். இங்கே பாருங்கள், F2 பெருசி. F2 கொஞ்சம் நல்லா போகிறனே. ஸோ F2 பெருசி, அதுக்கு சார்பாக தானே விலையில் இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இங்கேயும் எப்படி விலையில் விசையானது பெரிய விசைக்கு சார்பாகத்தான் இருக்கும். ஓகேயா விளங்குது தானே? ஸோ அதான் இதில் இருக்கிற விஷயம். இங்கே இது எப்படி பூச்சியமாக வந்த அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு கேள்வியினூடாக நான் விளங்கப்படுத்துகிறேன். சரியா? ஒரு கேள்வியினூடாக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் விளங்கப்படுத்துகிறேன். சரியா? இப்போ ஒரு கேள்வி தான், படத்தினூடாகவே அந்த கேள்வியை நான் வரைகிறேனே. ஸோ கொஞ்சம் எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு. என்னென்னா படம் வரைவேன், ஆனால் படம் வரைஞ்சால் அதுக்கு கீறதுக்கு இடம் இல்லாமல் போய்த்துரும். அதில் ஒரு சிக்கல் உண்டு. அது அப்படி தான் எல்லாருக்கும் ஒன்று இருக்குன்னு தானே. அந்த படம் எனக்கு கை கொடுக்காது கடைசியில். அதை வெட்டிட்டு குத்திட்டு இப்போ கடைசியில் அது ஒரு சின்ன ஒரு தான். படம் எல்லோரும் பார்ப்பேன், எல்லோரும் சரியாக வரைவானுகள். ஆனால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் வரைவேன், வரைவேன். ஆனால் ஏதோ ஒரு பிள்ளை வெட்டிடுவேன். எனக்கு படம் என்றது அது ஒரு இது உண்டு. ஸோ ஒரு படம் உண்டு. அதனால் எல்லாத்தையும் பெருசாக வரைகிறேன் இடம் இருக்கும். ஆனால் நான் பெருசாக வரைஞ்சாலும் சின்ன தான் பூத்தி தான் வரைவேன். ஸோ அப்படி ஒரு இது உண்டு, எல்லாருக்கும் இருக்கிறதானே. ஸோ இப்படி ஒரு கோல் உண்டு. சரியா? ஸோ இதில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு விசை 12 நியூட்டன் அப்படின்ற ஒரு விசை ஒன்று தொழிற்படுது. இப்படி ஒன்று பி என்ற இது ஏ என்ற ஒரு புள்ளி, இது பி என்ற ஒரு புள்ளி. இதில் 20 நியூட்டன் தொழிற்படுது. இங்கால இப்போ 20 நியூட்டன் நான் சொல்லிட்டேன். என்ன மேலுக்கு சொல்லிட்டேன், எப்பொழுதும் பெரிய விசைக்கு சார்பாகத்தான் விலையில் என்ன செய்யும், தொழிற்படும். அப்போ 20 நியூட்டனுக்கு பக்கத்தில் விலையில் இருக்க போகுது. சரியா? விலையில் இருக்க போகுது. இந்த விலையில் நான் ஒவ்வொன்று எடுக்கு. சரியா? இருக்குது. ஸோ இவ்வளவும் தாராங்க. இவ்வளவும் 8 சென்டிமீட்டர்னு தாராங்க. தந்துட்டு இப்போ கேட்குறாங்க என்னென்னு சொன்னால், ஏயிலிருந்து, அதாவது இந்த ஏயிலிருந்து விலையில் எவ்வளவு தூரத்தில் தொழிற்படும், அதாவது இதை கேட்குறாங்க. அது எப்படி செய்யலாம்? ஏயிலிருந்து ஆனால் கேட்குறாங்க. அப்போ இது என்ன, 20 நியூட்டன் பெருசா 12 நியூட்டன் பெருசா? இது F2 தானே பெருசு. இது F1. ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன், 12 நியூட்டன் கீழ் 20 நியூட்டன். ஏனண்டா ஏயிலிருந்து ஆனால் கேட்குறாங்க எவ்வளோ உண்டு. ஸோ இதை சுருக்கின என்ன வரப்போகுது, 4 சுருக்கினா 3/5 வருமா இல்லையா? 3/5. ஸோ 3/5 அப்படின்னு சொன்னால் இது என்னத்துக்குரியது, F1க்குரியது. F1 என்ன, 12 நியூட்டன். இது என்னத்துக்குரியது, F2க்குரியது. F2 என்ன, 20 நியூட்டன். 3/5 தூரத்திர விகிதம் எப்படி வரும், 5/3 வரும். இது என்ன, தூரத்திர விகிதமாக இருக்குது. 5/3 வரும். இப்போ F1 எத்தனை பங்கு தூரத்தில் இருக்குது, இதான் தூரத்திர பங்கு இல்லையா? இதான் தூரத்திட பங்கு. இதைத்தான் பார்க்கணும். அப்போ F1 எத்தனை பங்கு தூரத்தில் இருக்குது, 5 பங்கு தூரம். அப்போ இவ்வளோ எத்தனை, அதாவது இவ்வளோ எத்தனை, 5 பங்கு தூரம். 5 பங்கு தூரம் இவ்வளவு விளங்குதா? 5 பங்கு தூரம். சரியா? அதானே கேட்குறாங்க. ஸோ 5 பங்கு தூரம். F2 எத்தனை பங்கு தூரத்தில் இருக்குது, F2 தானே. F2 எத்தனை பங்கு தூரம், 3 பங்கு தூரம். அப்போ இவ்வளோ எத்தனை, 3 பங்கு. இப்போ இவ்வளவும் 5 பங்குண்டா,
இவ்வளோ 5 பங்குண்டா இவ்வளோ 3 பங்குண்டா இவ்வளோ எத்தனை பங்கு? இவ்வளோ 5 பங்கு சரியா? இவ்வளோ 5 பங்கு 50 இல்லை, இது 5 பங்கு சரியா? பங்குண்டு கூட்டிக்கன். ஸோ இவ்வளோ 5 பங்கு இவ்வளோ 3 பங்கு. ஸோ 5லேருந்து 3 போச்சுண்டா இவ்வளோ எத்தனை பங்கு? அப்போ 2 பங்கு, 2 பங்குகளாக இருக்கும். தெளிவாக விளையும் கொள்ளணும். 2 பங்கு. அப்போ 2 பங்கு எதுக்கு சமன்? 2 பங்கு எத்தனை? 8 சென்டிமீட்டரா இல்லையா? அப்போ ஒரு பங்கு எத்தனை? 8 2 எத்தனை? 4 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர். அப்போ கேட்குறது 5 பங்கு, அதான் கேட்குறாங்க. ஸோ 5 பங்கு எத்தனை சென்டிமீட்டர்? அப்போ ஏன் 5 பங்கு? ஸோ ஏயிலிருந்து இந்த விலையில் தொழிற்படுறது 5 பங்கு தானே. இவ்வளவு அப்புறம் வேறு ஒன்றோட காட்டுறேன். ஸோ இவ்வளவு வந்து எத்தனை பங்கு? இவ்வளவு எத்தனை பங்கு? 5 பங்கு தானே. 5 பங்கு. ஸோ 5 பங்குன்னா அப்போ 5 பங்கு எத்தனை? இப்போ ஒரு பங்கு 4 சென்டிமீட்டர்ண்டா 5 பங்கு 5 தர 4 எத்தனை சென்டிமீட்டர்? 20. 20 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். அப்போ என்ன இவ்வளவு எத்தனை? 20 சென்டிமீட்டராக இருக்க போது. இவ்வளவு எத்தனை? 20 சென்டிமீட்டராக இருக்கும். 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, இதான் நிகர்த்தா சமாந்தர விசைகள். இதோட அது வந்து ஃபினிஷ்ட் ஆகுது சரியா? இதோட அந்த தியரி வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இதுக்கு பிறகு புவியீர்ப்பு மையம் இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து பின்னால் தேவைப்படும். அதனாலான்னு சொல்கிறேன். ஏன்டா இதெல்லாம் சின்ன விஷயம் போட்டு விட்டுட்டு போகிறோம். இதெல்லாம் விளங்காமல் தான் நாங்கள் சமநிலையில் போய் கஷ்டப்படுறேன், புவியீர்ப்பு இயக்கத்தில் போய் கஷ்டப்படுறேன். விளங்குதா? இந்த விகிதம் இந்த பங்கெல்லாம் வந்து புவியீர்ப்பு இயக்கம் இல்லை, புவியீர்ப்பு மையம். புவியீர்ப்பு மையத்தில் போய் கஷ்டப்படுறேன். இதெல்லாம் தெரியாமல் தான் புவியீர்ப்பு மையத்தில் போய் கஷ்டப்படுறேன். அதே மாதிரி வந்து இக்குபிலிரியத்தில் சமநிலையில் போயிட்டு கஷ்டப்படுறேன். ஸோ இதெல்லாம் சமநிலைக்குரிய பேசிக் ஐடியாக்களை தரும். விளங்குதா? ஸோ இதான் இருக்கிற விஷயம். ஓகே, இதே மாதிரி ஹைட்ரோலையும் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் கனெக்ட் ஆகி போகும். ஓகே, இருக்கிற விஷயம். ஸோ இவ்வளோ தான் இருக்கிற விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.